பெண்களா இருக்கும் பட்சத்துல பெண்ணே பெண்ணுக்கு எதிரியா இருக்கான்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதாவது பெண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு பெண்ண ஆசைப்பட்டேன், லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். இந்த பிள்ளை தான் வேணும்னு அடம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. எனக்கு அந்த பிள்ளைக்கு வேணவே வேணாத அளவுக்கு வெறுப்பு வந்துச்சு. அதனால இங்கலாம் கவனமா இருக்கணும். லேட்டா திருமணம் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போங்க. என்ன வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு நல்ல பையனா வளர்ந்தா கூட அது தாத்தாவோ அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க பெரியப்பா, உறவுகள்ல யாராவது ஒருத்தவங்க குடிகாரனா இருக்காங்க, ஒரு கெட்டுப்போன ஒரு நிலைமையில இருக்காங்க, வாழ்க்கையில முன்னேறாம இருக்காங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தனா இவங்களுடைய பேர் வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு. ஸோ அத பத்தி சொல்லுங்க. சுக்கிரன் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பெண்மணிகளும் சொல்லக்கூடிய விஷயம் தான். பெண்கள் அப்படின்னாலே அழகு தான். ஸோ அழகு கூட கனெக்ட் ஆகுறது தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து வக்ரகதியில இருக்கு அப்படின்னா, பெண் சார்ந்த விஷயம். பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரெசன்டபுளா பார்க்கக்கூடிய விஷயம். அன்றாட பணத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன். இப்போ சுக்கிரனோட வீடு ஆதிக்கம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோம்னா, நமக்கு ரிஷபத்திலையும், துலாத்திலையும் சுக்கிரனோட வீடு. இது உச்சம், நீச்சம் அப்படின்னு கன்னியில வந்து நீச்சமாகுது. மீனத்துல வந்து உங்களுக்கு உச்சமாகுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் பார்வைப்படக்கூடிய இடம் பொதுவான இடங்களா உண்டு. விருஷகத்திலயும் சரி, மேஷத்திலயும் பார்வைப்படக்கூடிய இடங்களா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் இருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும்ங்க 2 விஷயம் உண்டு. வக்ரகதியில இருக்கு அப்படின்னாலே வந்து பெண்களா இருக்கும் பட்சத்துல பெண்ணே பெண்ணுக்கு எதிரியா இருக்கான்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதாவது பெண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி சுக்கிரன்றது அழகு. ரொம்ப அழகு, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. கரெக்ட்டா சுக்கிரன் வக்ரம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார் பைத்தியம் அப்படின்னுவாங்க. எனக்கு கார் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த வக்கரம் பெற்ற சுக்கிரன், சுக்கிர திசையில எந்த மாதிரி விஷயம் குடுக்கும்? சுக்கிர திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களே அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இம்பாக்ட்ட தான் குடுக்கும். ஏன்னா 20 வருட காலங்கள் அப்படிங்கும்போது. நிச்சயமா. இப்ப எல்லாருக்குமே அந்த 20 வருட காலம் சந்தோஷத்த குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதில பிளஸ், மைனஸ் 2மே கலந்து தான் இருக்கும். ஒரு பெண்ண ஆசைப்பட்டேன், லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். இந்த பிள்ளை தான் வேணும்னு அடம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. எனக்கு அந்த பிள்ளைக்கு வேணவே வேணாத அளவுக்கு வெறுப்பு வந்துச்சு. ம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமையும் குடுக்கும். சுக்கிரன் வக்ரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல தான் வந்து இவங்களுக்கு சுகர் பிரச்சனை வரும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. நல்ல பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அனுபவிக்கிறதுக்கான குடுப்பனை இல்ல. அந்த கிட்னி ரிலேட்டடான விஷயங்கள்ல பிரச்சனைய குடுக்கும். நெறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஒரு கிட்னி தான் இருக்கு. கிட்னில தொந்தரவு இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்க அந்த தசாபுத்தி காலங்கள் குடுக்கும். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கும். ஜெனடிக்லி நமக்கு பிரச்சனை இருக்குன்னா, இந்த டைம்ல கவனமா இருந்துக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாரி சுக்கிரன் வக்ரமா இருக்கிற பட்சத்துல நமக்கான தசாபுத்தி காலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலுமே, ஒவ்வொரு தசாபுத்தி காலத்துலயும் ஒவ்வொரு மாரி விஷயங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நல்ல பணம் வரும். குருவினுடைய பார்வையெல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை படும்போது நல்லா பணம் வரும். பணத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஆனா அதே சமயத்தில உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். இதே பெண்களா இருக்கும் பட்சத்தில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முகம் வந்து அழகு இல்லையா? முகத்த வந்து குறிக்கக்கூடியது தான் சுக்கிரன். அப்ப இந்த முகத்தில வந்து காயங்கள் படுறது, தழும்புகள் படுறது, இந்த மாரி விஷயங்கள். கன்னம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, தழும்புலாம் இருக்கும். அப்ப சுக்கிரன் அவங்களுக்கு டேமேஜா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்ப்பப்பைய குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ரமா இருக்குன்னா, நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா? எந்த இடத்துல, எந்த பாவகத்துல இருக்கு? கருப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கும். குழந்தைக்கான விஷயங்கள் நிக்கிறதுல பிரச்சனை. உங்களுக்கு அந்த செவ்வாய் கூட இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைய ரொம்ப அதிகமா குடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயமா பார்க்கும்போது, அந்த திருமண வாழ்க்கையில கணவர் கூட வாழ்றதுல சிக்கல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான அமைப்பு ஆமா. அப்படிங்கிறப்ப, இந்த சுக்கிரன் வந்து வக்ரகதியில இருக்கும்போது, இவங்களுக்கு அது சார்ந்த நல்ல விஷயங்கள் கிடைக்குதான்றத விட, கெட்ட விஷயங்கள் அதிகம். ஏன்னா, உடல் சார்ந்த விஷயத்துல இது நோய்கள் தாக்கமா பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாரி பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல், வாங்கல். இன்னைக்கு ஒருத்தவங்க குடுக்குறோம்ப்பா, பணம் குடுக்குறோம். இது நமக்கு கேட்டா கிடைக்குமா? அப்படின்னா, திருப்பிலாம் நீங்க போய் கேட்டு அலையிற மாரி இருக்கும். இதுலலாம் கவனமா இருக்கணும். திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா, சுக்கிரன் வக்கரமா இருந்தா ஆண், பெண் இருபாலா இருக்கும். எந்த மாரி இருக்கும் லைஃப்? இந்த சுக்கிரன் வக்ரமா இருந்தா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவா வந்து கரெக்ட்டான பார்ட்னர் அமைஞ்சுட்டாங்கன்னா, லைஃப் நல்லா இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த சுக்கிரன் வக்ரமா இருக்கவங்களுக்கு வைஃப் ரொம்ப பிடிக்கும். நாங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்களோட மனைவி நோயாளியாவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனை இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஒரு நோயாளியா இருக்காங்க. ரொம்ப கேரிங்கா, பேம்பரிங்கா இவர் பார்த்துட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் விரக்தி ஆகும்போது, ஒரு அஃபையர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உள்ள கொண்டு வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்கு. ஆண் ஜாதகத்துல. ஆண் ஜாதகத்துல. பெண் ஜாதகத்துல? பெண் ஜாதகத்துல என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்களுக்குமே ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு தானே. ஆமா. பேர் வந்து எதிர்பாலனத்த வச்சு ஒரு கெட்ட பேர் வாங்குறது. அவமானப்படுறது. ம். இதே வந்து உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறப்ப கர்ப்பப்பை சொன்னேன் இல்லையா? குழந்தை இல்ல. அதனால இந்த பொண்ணு வேணாம். இந்த மாரி நிறைய ரிஜெக்ட் பண்றத பார்த்துருக்கோம். இருக்கு. இந்த ம். மாரி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்த இல்லடா அந்த பொண்ணு சரியில்ல. அவளுக்கு இன்னும் குழந்தையே நிக்கல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற கல்யாணம். இந்த மாரி சொல்றதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் வக்ரகதியில இருக்கு. ஸோ இந்த இடத்துல 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானத்துல நெறைய பேருக்கு சுக்கிரன் இருக்கும். இது பலமா, பலவீனமா?
உண்மையிலேயே பலவீனம் தான் நம்ம சொல்லணும். பலம்ன்றதை விட பலவீனம். என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் 6ல இருந்தா மனைவி நோயாளியா இருக்காங்க. கடன், நோய் எதிரி. சம்பாதிக்கிற காசு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே போகுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன். மனைவி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க. மனைவி கூட வாழ்றதுல சிக்கலா இருக்கு. இதே வந்து 8 திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பினேன். லாட்டரி இதெல்லாம் போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எல்லாம் போச்சு. என்னோட பாஸா ஒரு பெண் ஒரு லேடியா வந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வழிநடத்தின விஷயங்கள் லாஸ்ட்ல வந்து எப்படியும் நாங்க பேசி சண்டை தான் போட்டு கடைசியா பார்த்தா தேவையில்லாத பஞ்சாயத்துல போய் என்னை மாட்டி விட்டாங்க. வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கும். எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்ல காலகட்டங்கள் தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. 12ஆம் இடத்துல பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ மொத்தமாக முதலீடு பண்ண ஒரே இடத்துல நான் லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அது பஞ்சாயத்தாக மாறுது. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம மேஷம் எடுத்துக்குவோம். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையில தான் பஞ்சாயத்தே கொடுக்கும். அதனால தான் இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். லேட்டாக திருமணம் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போங்க, என்ன வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு இதுதான் காரணம். பரிகாரம் இல்லை வாழ்வியல் முறையில் இவங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கிட்டா இந்த சுக்கிரன் வக்கரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சுக்கிரன் அப்படின்னாலே அழகான விஷயம் என்னத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, மல்லிகைப்பூவாக பார்க்குறோம், பெர்ஃப்யூம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இந்த வசீகர தோற்றத்தை குறிக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த சுக்கிரன் அப்படின்னாலே வந்து இவங்களுக்கு வக்ரகதியில் இருக்கும்போது வீட்டில் மனைவி இருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. எல்லா நாளும் வாங்கி கொடுக்கலாம், தவறு கிடையாது. மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அழகாமல் ஜாலியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் வர வேண்டிய சுக்கிரன் வரும். ஃபினான்ஷியலாக சொல்லக்கூடிய சுக்கிரன். எனக்கு எப்பயுமே பணத்தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி அவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருங்க. நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் கேட்பாங்க, மேம் நீங்கள் திருமணம் ஆனவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாங்கள் திருமணம் ஆகாத நான் என்ன பண்ணட்டும்? பெருமாள் தாயார் இருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா சிவன் பார்வதி இருப்பாங்க. ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வம். ஆமாம், அந்த ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு எப்பயுமே பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். இரவு நேரங்களில் கண்டிப்பாக கோயிலுக்கு நட சாத்தும் போது பள்ளியறை பூஜைன்னு வைப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுத்துட்டு நாட்டு சக்கரை பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இரவு நேர பள்ளியறை பூஜையில் கலந்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கான வாழ்வியலில் ஒய்ஃப் அமையலையா ஒய்ஃப் அமையும். அதே மாதிரி நல்ல ஒரு பணம் சேர்க்கணுமா பணம் சேர்க்கலாம். இதை பற்றி கவலை இல்லை. முதல்ல பெண்களை மதிக்க கற்றுக்கணும். சுக்கிரன் வக்ரமாக இருக்கவங்க என்ன சாபம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, பெண்களை வந்து அந்த குடும்பத்திலேயோ அல்லது இவங்களே ஒரு ஜென்மாந்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக்கி அவங்கள வதைப்படிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். முன் ஜென்மத்தில் எதை விட்ட கூட தொட்டக்கூடாது. அதனால தான் பெண் சாபம் அப்படின்றது. ஸோ சுக்கிரன்றப்ப பெண்மார்கள் எந்த அளவுக்கு பெண்மணிகளை மதிக்கிறாங்களோ இவங்களோட வாழ்க்கையில் ஏற்றம். வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வெள்ளி பொருள்களை பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி தான தர்மம் பண்ணுறதுமே பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது. என்ன மாதிரி வாழ்க்கையை கொடுக்கும்? இருக்கிறதுலே வந்து சூப்பரான பிளானட்டை யாரும் நம்ம சொல்லணும்னா சனி பகவான் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளானட்டே சனி பகவான். ஏன்னா அவரை மாதிரி கொடுக்குறது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளானட்டாக நம்ம பார்க்குறோம். 10-11ங்க 10-11க்கான அதிபதியே அவர் தானே இல்லையா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஜீவனம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நான் இன்னைக்கு தொழில் பண்ணுறேன்னா அதில் லாபம் வரணும்ப்பா, அந்த லாபத்தை குறிக்கிறவரும் இவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய இடமே பார்த்தோம் அப்படின்னா துலாத்தில் உச்சமாகிறாரு. நீச்சமாகிறது மேஷத்தில் நீச்சமாகக்கூடிய தன்மை உண்டு. 7ஆம் பார்வை சிறப்பு பார்வைன்னு எடுத்துட்டோம்னாக்கா சிம்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இவர் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்காரு. சனின்றது வந்து தொழில்காரங்கன்னு சொல்லிட்டோம், ஜீவனம்னு சொல்லிட்டோம், நம்மளுடைய கர்மான்னு சொல்லிட்டோம், நியாயம் நேர்மை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சம் பெற இடமே பாருங்க துலாம். உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லை போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அமைப்பு அக்ரகதியில் இருக்கும்போது இவங்களுக்கு எதெல்லாம் நமக்கு சொந்தம் வந்தோம் பா, எனக்கு என் குடும்பம் தான்ப்பா எல்லாமே. என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, என்னுடைய முப்பாட்டன், பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் எல்லாத்தையும் குறிக்கிறதே சனி பகவான் தான். அப்போ சனி வக்ரமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பு, இந்த சொந்தத்தெல்லாம் நீ இருக்காது, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடும். சொந்த ஊரை விட்டு வெளியில் தூக்கி போட்டுரும். யாருக்கும் வந்து சொந்தத்தில் போய் பயணிக்க முடியாது. ஆனால் நமக்கு எப்படி ஆசை இருக்கும், அது ஐயோ என் சொந்தம் தான், என் உலகம் தான், விட்டுட்டு போகவே மனசு வரலன்ற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய நிலை. இன்னொன்று எடுத்துட்டோம்னா தொழில்காரங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஜீவனக்காரங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் பட்ட கஷ்டம் இருக்கேங்கப்பா, படாத பாடுபட்டேன். இந்த வார்த்தையை சனி வக்ரமாக சொல்லியே தீரணும். என்னோட வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் இருக்குது பாருங்களேன், 1-2 கிடையாது, ஏகப்பட்ட அனுபவம். அடித்து உதச்சின்னு தும்சம் பண்ணிடுச்சு. தோற்றத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு முதுமை, இயற்கையே வந்து செயற்கையான அழகாக வந்து நமக்குள்ளே வந்து அந்த ஒரு தோற்றத்தை மிகைப்படுத்திக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தொலைன்னு ஷர்ட் போட்டுக்கிறது. இப்போ பாருங்கள், சனி வந்து ஒரு பவர்ஃபுல்லாக நிலையில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரியான ட்ரெண்டெல்லாம் உருவாகுது. அது மாதிரியான ஒரு தன்மை கொடுக்குறது. எப்போவுமே பழைய விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், பழமைவாதி அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ சனி வக்ரமாக இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் நிறைய இருக்க மாட்டாங்க. எந்த லக்னம் வேணா இருக்கட்டும், லக்னத்தில் சனி அது வக்கரமாக வேற இருக்குன்னா எப்படி இருக்கும்? லக்னத்தில் சனி இருந்தாலே முடிஞ்சிச்சுங்க. அவங்களுக்கு என்னென்னா எப்பயுமே வந்து எல்லாமே லேட்டுங்க. தாகத்துக்கு தண்ணி கிடைக்கல, கிடைக்கிற நேரத்தில் எனக்கு தாகமே அடங்கிடுச்சு, இதுக்கு மேலே கிடைச்சான்னா கிடைக்கலன்ற அளவுக்கு விரக்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை. இதில் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மூதாதைகளாகவே பிறந்து ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முடிவில்லாமல் போய் திருப்பி அந்த பிறவி எடுத்திருப்பாங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட தாத்தா மாதிரியே இருக்கான், என்னோட அப்பா அப்படி தான் இருந்தார், எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது, உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம்ல. அந்த எங்கள் சித்தி எப்படி பண்ணுவாலோ அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறான். அப்படி ஒவ்வொரு பாவனைகளும் தொடர்படுத்தி பாடுற மாதிரி. அப்போ அந்த ஜெனட்டிக்கில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சோ, நல்லது கெட்டது, நல்லது மட்டும் கிடையாது கெட்டதும் உண்டு. தாத்தா இருக்கிறதுலே ரவுடியாக இருந்தாலும் இவர் ரவுடியாக தான் இருப்பார். அப்போ ஜெனட்டிக்கில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கூட உள்வாங்கி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சனி வக்ரமாக அந்த மாதிரிலாம் லக்னத்தில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து சொந்த ஊர்லேயே இருக்காதீங்க. அவங்க இடத்துல இருந்து தள்ளி போயிடும். நல்ல பையனாக வளர்ந்தா கூட தாத்தாவோ அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க பெரியப்பா உறவுகளை யாராவது ஒருத்தவங்க குடிகாரனாக இருக்காங்க, ஒரு கெட்டு போன ஒரு நிலைமையில இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்காங்கன்னா அதே இது இங்கே வரும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த சூசைட் தாட்லாம் நிறைய பேருக்கு வரும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய இது. இந்த குடும்பத்திலே கேட்போம், உங்களுக்கு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்களா, ரொம்ப வயோதிகமாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, நோய்வாய்ப்பட்டுட்டேன், நான் இருக்கவே கூடாதுன்னு இறந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, அந்த வீடை விற்றுட்டு வேறு வீடை வாங்குங்க, அது சொந்த ஊரில் வாங்காதீங்க, வெளியில் வாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடிய சஜஷன். ஏன்னா உண்மையிலேயே நான் நிறைய பேருக்கு ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் வரும். இப்போ நம்மளுடைய வயோதிக காலத்துலேயும் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும், அதுவும் வந்து இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக முடிச்சு கொள்ளணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு வரும். அதுவும் பர்டிகுலர் லக்னத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையை பார்க்க முடியும். கண்டிப்பாக வரும். இவங்களுடைய தொழில் திருமண வாழ்க்கைன்னு எடுக்கும்போது எப்படி போகும்? தொழிலை பொறுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், கடின உழைப்பாளி, சோம்பேறித்தனம்ன்றது இருக்கவே கூடாதுன்ற விரட்டக்கூடிய ஆள் தான் நம்ம சனி பகவான். ஆனால் கொடுக்குறதே அவர் தான். நான் வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஆள், நீ கரெக்டாக இருக்கியா? அதுவும் பார்த்தீங்கன்னா சனி தசா புத்தி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு போகவே முடியாது. கரெக்டாக இவங்களுக்கு வச்சு பதப்பாக்கும். ஆன் டைமுக்கு ஒர்க் பண்ணணும், நல்லா கடின உழைப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனத்தை ஏற கட்டணும், சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்துட்டாங்க உங்களுக்கு எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி தெரியாத தொழில்னு கிடையாது. உங்களுக்கு 8 மணி நேரம் தாங்க வேலை, நீ இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னா, இல்லை சார் நான் 12 மணி நேரம் ஆகும் என் வேலையை முடிச்சு தான் சார் போவேன் அப்படின்னு உட்காந்து அடம் பண்ணினாலும் முடிக்கக்கூடிய ஆள். நான் சம்பளம் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா 5 ரூபா வர இடத்துல 3 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்லன்னு வாயை மூடிட்டு வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதனால என்னென்னா வீட்டில் தான் பாதிப்பு, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதே வந்து 2ஆம் பாவத்தில் சனி வக்கரமாக இருக்குது, குடும்பஸ்தானத்தில் ஒருத்தருக்கு அப்படிங்கும்போது லக்னத்தை சொல்லிட்டீங்க, 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் நிச்சயமா மேம். சனி வக்ரமாக இருக்கும்போது 2ஆம் பாவத்துலன்றப்போ குடும்பம் அமைகிறதுல ரொம்ப லேட்டாக அமைகிறது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த 2ஆம் பாவம்ன்றதும் குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையிலேயே என்னன்னே தெரியும். அங்கே நல்ல விதமாவா இல்லாட்டி ரெண்டுமே இருக்குது, 2 விதமே இருக்குது. இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே வாழ்க்கை அமைஞ்சால் அது ஒரு ஹாப்பி. எனக்கு வயசே இப்போ கிட்டத்தட்ட 38 வயசில் எனக்கு வாழ்க்கை அமையுது. அப்போ எனக்கான குழந்தை பிறப்பு எல்லாமே தடை தாமதம், லேட் ஆகுது. ஆனால் நான் என் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்தாங்க, என் லைஃபே டர்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வளர்ச்சி பாதை வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த வளர்ச்சி பாதையை கொடுத்துருது, ஆனால் எல்லாமே லேட்டாக கிடைக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் என்னென்னா இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசங்களை திருமணம் பண்ணுறது. அதாவது தன்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பெண்ணை ஒரு ஆண் வந்து அதே தான். ஆமாம், இந்த மாதிரி பெண்ணும் ஆணும் வந்து ஒரு மாற்றி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, ஏன் வயசானவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, அது 2ஆம் தரமாக வேறு பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இல்லைங்க எனக்கு அப்படி தான் பிடிக்குது. பெண் வந்து குறைந்த வயது பையனை வந்து கல்யாணம் பண்ணுறது. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களையும் இது கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக இருக்கும், ஆள் வந்து நல்லா தாடி வச்சுக்கிறது, இந்த இளநரை இருக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரியான தோற்றத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிச்சயமாக. ஏன்னா சனி வக்ரம்ன்றது கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. இவங்க இதுலேருந்து தன்னை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரி வாழ்வியல் விஷயங்களை பண்ணிக்கும் போது அவங்க லைஃப்பை அவங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக, கஷ்டமான இடத்துலேருந்து நான் கொஞ்சம் என்ன பாசிட்டிவாக நான் மாற்றிக்க முடியும்னா என்ன பண்ணணும்? ஒரே விஷயம் தான் மேம், சனி பகவானே ஆனால் மூதாதையர்னு சொல்லிட்டோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய முதியவங்களை மதிக்க கற்றுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். மூதாதையர்கள் வழிபட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் விட்டு போயிருக்கா, போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் வயசான பெரியவங்களை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன முடியுமோ அந்த தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. பர்டிகுலராக பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு தடை இருந்துகிட்டே இருக்கும். தொழில் தடை அகலணுமா, செப்பல் வாங்கிக்கோ. ஊனமானவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் கமாண்டில் கூட கேளுங்களேன், சனி வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, வீட்டு பக்கத்தில் யாராவது ஊனமானவங்க இருக்காங்களான்னு கேளு. அடிபட்டவங்க இருக்காங்க, கை கட்டு போட்டுருக்காங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கேட்கணுமே, கை கட்டு போட்டவங்க, கால் கட்டு போட்டவங்களை பார்த்துட்டு தாங்க வந்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது, செப்பல் வாங்கி கொடுத்தாங்க, நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சோம்பேறித்தனத்தை தூக்கி இறக்கட்டும். இவங்கள மாதிரி உழைப்பாளியும் இல்லை, இவங்கள மாதிரியான சோம்பேறியான நாளும் இல்லை. 3 நாளும் 4 நாளும் நேர காலம் பார்க்காம உழைக்கிறவங்க இவங்க தான். படுத்து தூங்கினாங்கனாலும் எழுப்பவே முடியாத கும்பகரணனும் இவங்க தான். ஸோ கும்பகரணனாக இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நியாயமான வழியில் இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சனி பகவான் வந்து பார்த்துட்டே இருப்பார். உண்மையாக நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு பதம் பார்த்துருவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி வக்ரமாக இருக்கவங்க யாரெல்லாம் நல்ல நட்பு, யாரெல்லாம் கெட்ட நட்பு, நல்ல நட்பாக இருக்கவங்க தொடருவாங்க, கெட்ட நட்பாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருவாங்க. உறவுக்காரவங்க மட்டும் முன்னாடி ஒரு முகமும் பின்னாடி முகமாகவும் காட்டுறாங்கன்னா, முன்னாடி முகம் காட்டுறவன் நல்லவன் தான் அப்படின்றத நம்ப வச்சாங்கன்னா கூட ட்ராவல் பண்ண வைப்பாங்க. கெட்டவனாக இருக்காங்கன்னா பின்னாடி இருக்க ஆளை கழட்டி விட்டுருவாரு. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. உறவுகள்ன்றதெல்லாம் விட்டுருங்க.
இவங்கெல்லாம் அந்நிய தேசம்லாம் போனாங்கன்னா எங்களை மாதிரி வாழ்க்கையை ஜெயிக்கிறவங்க இல்லைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முதல் தொழில் தோல்வி, முதல் வீடு வந்து பிரச்சனையை கொடுக்கும், அடுத்த ஒரு வீடு வாங்குவாங்க, வாசல் வாங்குவாங்க, சூப்பராக இருப்பாங்க. அது மாதிரி வெளிநாடு வெளியூர்லாம் போய் அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா வளர்ச்சி தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் நம்ம ஊர் அங்கே இருக்குன்னு முடிவு பண்ணாதீங்க, அங்கே இருக்க கோயிலை போய் வழிபட்டுட்டு வாங்க. அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்கரமாக இருக்க ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? செவ்வாய் அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான ஆள். வேகம் 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 கோவம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நபர் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக மேஷத்திற்கு அதிபதியாக இருக்கவும் செவ்வாய் தான், விருச்சிகத்துக்கும் செவ்வாயும் அதுதான். 1-8க்கு அதிபதி. அதே மாதிரி உச்சம் நீச்சம் எடுக்கணும் அப்படின்னா மகரத்தில் வந்து உச்சமாகிறாரு, நமக்கு கடகத்தில் நீச்சமாகக்கூடிய நபர். 7ஆம் பார்வை. அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் 7ஆம் பார்வை சிறப்பு பார்வை. ஸோ இதெல்லாம் இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான பிளேசஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நல்லது இதுதான்ப்பா, கெட்டதும் இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ செவ்வாய் அப்படின்னாலே வந்து ரெட்டு, சிவப்பு, இரத்த காரகன், அப்போ கோபம், ஆணவம், திமிரு எல்லாமே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருவாங்க. அதாவது நியாயமான கோபம், நியாயமான நேர்மையான ஒரு நிலை. நடிக்க தெரியாதுங்க, பொய் பேச தெரியாது, வேறு வழி இல்லை, நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டு. இந்த செவ்வாய் வக்ரகதியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வேக வேகமாக முடிவெடுக்கிறது எல்லாருக்கும் சாதகமாக இருக்குது. நான் எடுக்கிற முடிவு மட்டும் என்ன எல்லாருக்கும் மட்டும் பாதகமாக அமைதுன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா பெண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சகோதரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய், கடவுளை குறிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய். ஆண்கள் எல்லாமே செவ்வாயாக நம்ம நாடி விதியில் பார்க்கும். ஸோ இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு ஜாதத்தில் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது சார்ந்த நல்லது கெட்டது ரெண்டுமே கொடுக்கும். நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்போங்க. என் அக்காவே அம்மான்ற அளவுக்கு கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கனெக்டட். என்னைக்கு அவனுக்கு ஒய்ஃபுன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சொத்து இதெல்லாம் நான் பகிர்ந்துக்கணும், அம்மா அப்பா இல்லைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் எதிரியை நானாக இருந்தேன். செவ்வாய்ங்கிறது நித்துக்காரகனாக பார்க்குறோம். போராடும் கூடிய தன்மை வந்து செவ்வாய் தான். செவ்வாய் வக்ரமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது அந்த உறவை வந்து அப்படியே கட் பண்ணிடுது. எது முக்கியத்துவமோ அதுவே பிரச்சனையை கொடுக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த பாகை அதிக பாகையெல்லாம் வந்துன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்களையும் கொடுத்துருக்கு. எப்பவுமே வந்து 2-12 இயங்கும். செவ்வாய் வக்ரமாக ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்குன்னா அதுக்கு 2ஆம் இடமும் பாதிக்கப்படும், 12ஆம் இடமும் பாதிக்கப்படும். இப்போ 2 விதத்துலையுமே இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்வைன்னு சொல்லியிருக்கோம். இது கூட வந்து 1-5-9 என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த நிலையும் இருக்குது. அது பாகைகள் எந்த ரீதியாக இருக்கோ அதை பொறுத்து. இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குருவோட வீட்டிலலாம் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவனா எப்பப்பாரு சண்டை போட்டே இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி. இவங்க பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தேடி வந்து பிரச்சனை வரும். பஞ்சாயத்து இல்லாமல் கிடையவே கிடையாதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1-5-9 குருவும் செவ்வாயும் பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வக்ரமாக வேறு இருக்குது. என்னப்பா நண்பர்களால் ஏதாவது எல்லாம் கூட்டு தொழில் மாதிரி பண்ணி ஏதாவது பஞ்சாயத்து அனுபவிச்சிங்களா? ஆமாங்க, நான் தொழிலில் தோல்வி. உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் குறிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயம், கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் குறிக்கிறது செவ்வாய். அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்குலாம் அந்த மாதிரி தசாபுத்திகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் கூட வாழ்றதுல மிகப்பெரிய சிக்கல் அமைப்பாக இருக்கும். இப்போ ராகு கேதுனுடைய தொடர்புலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வயது வித்தியாசங்களில் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசி நின்றுருக்கும். நம்ம இந்த மாதிரி இருந்தாலே நாங்கள் ஜாதகம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ஏதாவது கல்யாணம் வரைக்கும் பேசி நின்று நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கல்யாணத்தப்போ நிறுத்திட்டாங்க, அப்படி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. செவ்வாய் வக்ரம் இருக்கவங்க ஒரு ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த விஷயம் போகும்போது கரெக்டான பர்சனா அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில் வந்து இஷ்யூஸ் வர மாதிரியான அமைப்புகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். திருமணத்துக்கு அப்புறம் நிச்சயம் உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் போது பிரச்சனையும் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஏமாற்றப்படுறதும் இந்த கிரகம் தாங்க. செவ்வாய் வக்ரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேகம் துடிப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்கிற ஆளுங்க தான் ஏமாந்துருவாங்க. அன்புன்ற ஒரு விஷயத்தில் போய் ஏமாந்துருவோம். நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே விருச்சிகத்தில் பாருங்களேன், ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் செவ்வாயோட வீடு மேஷம், சந்திரன் வந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் வந்து விருச்சிகம். இந்த இடத்துல பாருங்களேன் அவங்களுடைய மனசை வந்து ரொம்பவே இலகுவாக இருக்கும். எல்லாரையும் வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அழகாக இருப்பாங்க. சந்திரன் என்னங்க அழகு. இப்போ செவ்வாய் அங்கே இருக்கும்போது அந்த எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான நிலைகள் இதில் ராவுக்கு எது இருக்கும்போது பார்த்திங்கன்னா வயது வித்தியாசங்கள் ஆசைவாசைகள் வர்றது. இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் தெரியும், ஆசைப்படுறது. இதே வந்து ராகுகளோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ஜாதத்தில் அவங்களுக்கு வந்து வயது கம்மியானவங்களுடைய திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி நம்ம முறையோடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உதாசீனப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் வக்ரம் இருக்கவங்க அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஜெனட்டிக்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படியே நமக்கு ஒரு கிரகம் வந்து இப்போ பெண் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா நம்ம பணத்தில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே மாறிடும். அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் போய் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா இவங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸு, ஜிம் போகிறது. பார்த்தீங்கன்னா திடீர்னு இத்தனை வருஷம் இல்லாமல் ஜிம்மு போகிறாங்க, டான்ஸ் ஆடுறேன், வேர்வை சிந்துறேன், என்னை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறேன்,
பயங்கர வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன். இந்த விஷயம் நான் கோவம் இதெல்லாம் கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது, நான் வேறு எதுவுமே என்னோட கோவத்தை காட்டுறேன், வெறித்தனமாக உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போகுது. இது எல்லாமே வந்து செவ்வாய் வக்ரம் இருக்கும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துரும். இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் விஷயங்களை பண்ணும்போது நெகட்டிவ்ஸை பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? செவ்வாய் வக்ரம் இருக்கவங்க 2 விஷயம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து சொல்கிறேன். பண்ணவே கூடாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருக்கணும். பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது. கடனாளின்னு ஒரு பேரை வாங்க வேண்டியது. கடனை குடிக்கக்கூடிய அமைப்பே செவ்வாய் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இவங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இதை இவங்களோட ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஸ்போர்ட்ஸில் போனாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸ்போர்ட்ஸே அவங்களோட ப்ரொஃபஷனாக எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருப்பாங்க. சோம்பேறித்தனப்படவே கூடாது. ஏங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். நிறைய வந்து இவங்களுக்குலாம் ஒரு மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய் வக்ரமானவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து இயங்கக்கூடிய வேலைகள், அதாவது கரடு முரடான வேலைகள் செய்கிறது, வாக்கிங் பண்ண கூட கரடு முரடான மலைப்பகுதிக்கு போயிட்டு வர்றது, அது நிறைய உடல் உழைப்பு வேர்வை சிந்தி கஷ்டமான இருக்கிற வேலையை அவங்க செஞ்சுக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீர்வீழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அவங்க சூப்பராகிடுவாங்க. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் காமாக இருக்கும். உங்களுடைய மைண்டை காம் ஆகணுமா, வேகமாக பைக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வெளியில் காமாக அப்படியே போயிட்டு வந்தாங்கன்னா சண்டையெல்லாம் வராது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் அப்படின்றத கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய தன்மை இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம் இருக்கும். என்னன்னாலும் சரி, வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு போராடக்கூடிய மனப்போக்கம் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை பாதியில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா முடியல அப்படின்னு வரவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் சரி, தோல்வியை வந்து தூளாத ஒரு மனநிலை இருக்கும். அதுதான் அவங்களுடைய ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதை விடவே கூடாது. என்னைக்குனாலும் நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ அதை அவங்க ஆக்டிவாக எடுத்துக்கலாம். உண்மையிலேங்க செவ்வாய் வக்ரம் இருக்கவங்க தான் சர்ஜன் ஆக முடியும். ஒரு மெடிக்கல் ஓரியன்டெல்லாம் போனோம்னா நீங்கள் ஒரு கத்தி எடுக்கணும், ரத்தம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சர்ஜன் ஆகணும்னா கண்டிப்பாக செவ்வாய் வக்ரம் இருந்தால் தாங்க பெஸ்ட்டு. இது என்னன்னா உங்களுக்கு அப்படியே ஃபேமிலி லைஃப்னு வரும்போது இம்பாக்ட் பிரச்சனையை கொடுக்கும். அது பார்த்துக்கலாங்க. நான் என் ப்ரொஃபஷனலில் சாதிக்கிறேன், அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான லைஃப். இப்போ உங்கள் ஜாதி மாதிரியே திரும்ப உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, உங்களோட வயசில் சின்ன பையன், பிரச்சனைகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. என்னென்னா நம்ம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்னடா அவங்க அசால்ட்டாக அதை சொல்கிறாங்களே, அது எங்களுக்குள்ளே இம்பாக்ட் பண்ணுதுன்னு பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துக்குறாங்க, ஆமாங்க என் பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனைன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமே. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போகணும்ல, இதுதான் இங்கே பிரச்சனையாக பார்க்குறோம். கம்ப்ளீட் பண்ணாமல் இடையில நின்றுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த பயனில் வர்றது. இப்போ இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்க என்ன மாதிரி வாழ்வியல் முறைகள் பண்ணணும்? தானங்கள் இல்லை கோவில் வழிபாடு இல்லை வேறு என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்? செவ்வாய் ஒரு ஜாதத்தில் வக்கரமாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து உக்கிர தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு. இவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள் இருக்கும். அதுக்கு ஏதாவது முடிஞ்ச பருவால் அடிச்சு வைக்கிறது வேண்டி இருப்பாங்க அந்த குடும்பத்தில். அதே மாதிரி ஏதாவது கம்பி போடுறது, கேட்டு போட்டு தரேன், கதவு போட்டு தரேன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னு கோயிலெலாம் வேண்டிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்யலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்க தான தர்மம்ன்ற அப்படிங்கிறதுல வர இவங்க ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது நோயாளியாக இருக்கவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளட் டொனேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரத்த தானம் ரத்த தானம் செய்யலாம். இல்லைங்க நானே ஆல்ரெடி வீக்கான ஆள், என்னால் முடியாது அப்படின்னா ரத்தத்தை வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க. பிளட் பேங்க்குக்கு நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய அமைப்பு. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் ஏதாவதுல வந்து உங்களுடைய பங்கு இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி கம்பல்சரி நமக்கு ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, வாழ்க்கை ஜெயம்தான். இதே மாதிரி செவ்வாய் வக்கரம் மற்றும் இல்லை ஜாதகத்தில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் இவங்க நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் சுய ஜாதக ஆலோசனை பண்ணிக்க முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒத்து போகுதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அருமையான ஒரு பதிவு. ஏன்னா ஜாதகம், அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இணைவுகள், இது தரக்கூடிய பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் எந்த மாதிரி நமக்கு ஒரு பலன்களை தரும், நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.